वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்திற்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहम् मृगाणां च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणाम् पवनः पवतामस्मि रामः शस्त्रभृतामहम् झषाणां मकरश्चास्मि स्रोतसामस्मि जाह्नवी. அடுத்ததாக திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
பிரக்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலக்கலயதாமகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம் பவனः பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமகம் ஜஷானாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நேற்றைய ஸ்லோகத்தில் நாம் பிரகலாதனை குறித்த விரிவான ஒரு அர்த்த விசேஷத்தை பார்த்தோம். பிரகலாதச்சாஸ்மி தைத்யானாம் அசுரர்களுக்குள்ளே நான் பிரகலாதனாய் இருக்கிறேன் என்றதாக சாதுக்கள் என்னும் மகனீயர்களை குறித்து ஒரு எண்ணிக்கையை ஏற்படுத்தும் பொழுது அதில் பிரகலாதன் அக்ரேசரன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் கவுண்டிங்கில் முதல்ல நிற்கிறவன் யாருன்னா பிரகலாதன் தான். பிரகலாதச்சாஸ்மி திதி வம்சத்தை சேர்ந்தவர்களான அசுரர்களுக்குள்ளே பரமபாகவதோத்தமனாகிய பிரகலாதன் நான். திதி அதிதியினுடைய கதை கீழே பலமுறை நாம் பார்த்திருக்கோம் இல்லையா? திதியினுடைய பிள்ளைகளுக்கு தைத்தியர்கள் என்பதாக பெயர். அதிதியினுடைய பிள்ளைகளுக்கு ஆதித்யர்கள் என்பதாக பெயர். ஆதித்யர்கள்னா தேவதைகள் என்ற அர்த்தம். தைத்தியர்கள் என்றால் அசுரர்கள். ந சுராஹா அசுராஹா, சுராஹா என்றால் தேவர்கள், ந சுராஹா அசுராஹா என்றால் அசுரர்கள் என்று பொருள். அதாவது தேவதைகளுக்கு ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். திதிவம்சத்தை சார்ந்தவர்களான அசுரர்களுக்குள்ளே பரமபாகவதனான பிரகலாதன் நான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கலயதாம் காலஹா அப்படின்னு அர்த்தம். கலயதாம் காலஹானா கவுண்டிங்னு அர்த்தம் உண்டு இல்லையா? உலகத்தில் ரொம்ப 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 கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டால் மரணம். ஆனால் அந்த மரணத்தை யாராலையும் மீற முடியாது. மரணம் பிரகிருதி ஷரீரினாம் விகிருதி ஜீவித முச்சதை புதைஹி என்று காளிதாச மகாகவி சொல்லுவான். மரணத்தை காட்டிலும் பெரிய அனர்த்தம்னு அர்த்தம் விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு என்பது கிடையவே கிடையாது. ஒருவனுக்கு எந்த சமயத்தில் மரணமானது உண்டாக வேண்டும் என்பதை பார்த்து ஒரு காலக்கணக்கை கச்சிதமாக போடுபவனுக்குத்தான் என்ன பேர்? காலன் என்று பேசுபவன். அவனுக்கு தான் காலன்னு பேர். அவனுக்கு கச்சிதமாக காலம். ஒரு க்ஷணம் முன்னாடி வச்சுக்க முடியாது, ஒரு க்ஷணம் பின்னாடி வச்சுக்க முடியாது. அந்த மிருத்யு தேவதை பார்த்துட்டே இருப்பான். கிரகீத இவ கேசேஷு என்று சொல்லுவார்கள். அதாவது குடுமியை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கான் நமக்கு மிருத்யு தேவதை. எங்கே எந்த சமயத்தில் எப்படி நம்மளை அவன் கவிழ்ப்பான்னு தெரியவே தெரியாது. பேசிகிட்டே இருக்கார் ஒருத்தர், அப்படியே மேடையில் சரிஞ்சுட்டார்னு பார்க்குறோம். நம்ம இப்போ தான் சார் ஃபோன் பேசிட்டு ஃபோனை வச்சார், அப்படியே போயிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் சந்தர்ப்பம். சரியாக இன்றைய தினத்தில் ஒரு வருடங்களுக்கு முன்பாக, அதாவது இந்த நிகழ்வு இப்போ அடியன் எபிசோடு கொடுத்துட்டுருக்கேன் இல்லையா, இந்த சமயத்தில் ஒரு வருடங்களுக்கு முன்பாக அடியனுடைய சிஷ்யர்கள் இருவர் ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே சுவாமி வழிபாட்டை செய்துவிட்டு நாங்கள் அனைவரும் நதிக்கரையில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தோம். அதில் ஒரு சீடன் மிகுந்த பரிவுடன் எனக்கு உணவு பரிமாறினான். கனத்த இதயத்துடன் அடியேன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. அதாவது மிருத்யு தேவதை என்பது எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துன்பத்தை விளைவிக்கிறான் என்பதற்காக சொல்லப்படக்கூடியதான ஒரு உண்மை நிகழ்வு இது. அந்த நதி என்பது ஆழம் இல்லாதது. சாதாரணமாக நம்முடைய கணுக்கால் அல்லது பாதம் அளவிற்கு கூட தண்ணீர் ஓடாத நதி அது. அடியன் ஒரு பக்கம் உணவு உட்கொண்டு விட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கையால் மீண்டு நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு உணவு பரிமாறின கையை அலம்புவதற்காக என்னுடைய சீடன் ஒருவன் அந்த நதியில் எதிர்பாராத ஒரு ஆழம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அதில் விழுந்து விட்டான். கண்முன்னே நடந்த நிகழ்வு அது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். கண் முன்னே திடீரென்று அவன் விழுந்து விட்டான். அடடா, நண்பன் விழுந்து விட்டானே என்பதற்காக அவனை காப்பாற்ற சென்ற மற்றொருவனும் அதில் விழுந்து விட்டான். நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் இருவரும் தண்ணீரில் மூழ்கிவிட்டார்கள். ஒரு வருடம் ஓடிவிட்டது. ஆனால் அந்த இருவரையும் நாங்கள் இழந்து தவிக்கிறோம். எங்களை காட்டிலும் அந்த குடும்பத்திற்கு இது பேரிழப்பு. அடியேனால் அந்த சமயத்தில் எதுவுமே செய்ய முடியவில்லை. கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் பித்து பிடித்தவனைப் போல் அடியேன் இருந்தேன். அது கூட இருந்தவர்களுக்கு தெரியும் அந்த விஷயம்.
கண்முன்னே 2 கண்மணிகளை பறிகொடுத்ததான வலியும் வேதனையும் இன்றும் அடியனுடைய உள்ளத்தில் நீங்காத வடுவாக ஆறாத ஒரு ரணமாகத்தான் அமைந்திருக்கிறது. இதைவிட அந்த குடும்பம் எவ்வளவு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இளம் மனைவி, சிறு குழந்தைகள், அவர்களை விட்டுவிட்டு இருவர் ஒரே சமயத்தில் இறந்து விட்டார்களே என்னும் பொழுது அந்த குடும்பத்திற்கு என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த குடும்பத்திற்கு நான் என்ன ஆறுதலை சொல்ல முடியும்? அல்லது நான் என்னத்தான் செய்தாலும் அது ஆறுதல் ஆகிவிட முடியுமா? காலன் போட்ட கணக்கு என்பது கண் முன்னே நின்ற விஷயம். அது ஒரு 10 நொடிக்குள் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது. எதிர்பார்க்கவில்லை. 10 நொடி, அதிகமாக கூட சொல்லவில்லை, 10 நொடிக்குள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சாப்பிடும் பொழுது இருந்ததான உற்சாகம், சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட ஆனந்தம் என்பது அடுத்த 10 நொடியில் முழுவதுமாக மாறிவிட்டது. பகவத்கீதையை எத்தனையோ முறை உபதேசம் செய்திருக்கிறேன், உபன்யாசங்கள் செய்திருக்கிறேன், பிள்ளைகளுக்கு பாடம் பயிற்றுவித்திருக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்வு இப்பொழுது மறுபடியும் நினைவு கூறும்படியாக விளங்குகிறது. அதான் காலன் போட்ட கணக்கு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அவன் கணக்கு போடுகிறான். அது சந்தோஷமோ துக்கமோ, ஒருவர் இறந்து விடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிழைத்து எழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த 10 வருடங்களுக்கு அவருக்கு ஆரோக்கியத்திற்கு குறைவே இல்லாமல் இருக்கிறது. ஒருவர் பூரண நலம் பெற்று எல்லா விதமான தேக ஆரோக்கியமும் பெற்று மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்தவர் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாதவராக பார்க்கப்படுகிறார். அப்பொழுது அங்கே வந்து அமர்ந்தவர் அடுத்த நொடியில் மரணித்து விடுகிறார். இது எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக கால்குலேட் பண்ணுறது யார் அப்படின்னா காலம் தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் பெருமாள் சொன்னார், கலையதாம் காலஹா. எனவே தான் ஒரு நல்ல ஒருத்தனுக்கு நல்ல மேக்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவன் சொல்லுவான் இவன்லாம் சித்திரகுப்தன் இவன் அப்படின்வான். ஏன்னா சித்திரகுப்தன்றவன் தான் இதெல்லாம் கரெக்டாக டேட்டா பேஸ் கொண்டுறான். யார் யாருக்கு புண்ணியம் என்ன, பாபம் என்ன, எத்தனை காலம் வாழலாம், ஒருவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய மரண தேதி என்பது குறிப்பிடப்படுகிறது. அதனால தான் சொன்னேன், நம்ம எல்லாரும் பரீட்சித மகாராஜர்கள் தான். என்ன ஒரு வித்தியாசம்னா, பரீட்சித மகாராஜாவுக்கு இறப்பு தேதி என்பது தெரியப்படுத்தப்படுகிறது. அவனுக்கே தெரியும் இன்னைக்கு 7வது நாள் இறக்க போகிறேன்னு பரீட்சத்துக்கு தெரிஞ்சிருது. நமக்கு அந்த மாதிரி தான். அவனுக்கு 7வது நாள்னா நமக்கு 700வது நாள், 70வது நாள், 8வது நாள், அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. யாருக்கும் தெரியாது. இப்போ சமீபத்தில் மற்றொருத்தர், அவர் காலையில் சந்தியாவந்தனத்தை செய்துவிட்டு பகவானுக்கு ஆராதனம் செய்துவிட்டு அந்த ஆராதனத்தை முடித்து சுவாமி சன்னிதானத்தில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து சேவித்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் என்று சொல்லுவார்கள். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. மைசூரில் மிக வேண்டியவர் அடியனுக்கு. ஆனால் அவர் வயதானவர். முதலில் சொன்ன மரணம் என்பது ஆறாத வடுவாக மனதில் ஆழமாக பதிந்து அந்த புண் இன்னும் அப்படியே புறையோடி போய் உட்கார்ந்திருக்கிறது. எப்படி அந்த வடுவிலிருந்து அதிலிருந்து வெளியே வர முடியும் என்றால் அதற்கு மாற்று என்பது கிடையவே கிடையாது. இவர் சுக்கிருத்த விசேஷம், இவருடையதான புண்ணிய பலன் எல்லாவற்றையும் முடித்தார். சுவாமியை வீழ்ந்து வணங்கினார். நெடுஞ்சான்கடியாக விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. காலன் போட்ட கணக்கு எப்படி இருக்கிறது பாருங்களேன். இங்கே மகாபாரதத்தில் மற்றொரு கதை ஒன்று. இந்த 2 ஸ்லோகத்திற்கு பல கதைகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. மகாபாரதத்தில் இன்னொரு கதை ஒன்று இருக்கு. ஒரு வயதான பெண்மணி, அது வயதான பெண்மணின்னு அர்த்தம் விதவை, கணவனை இழந்தவள். அவளுக்கு ஒரே ஒரு சின்ன கை குழந்தை, ஒரு பெண்மணி, நடுத்தர வயது அந்த மாதிரி ஒரு பெண்மணி வச்சுக்கோங்க. அவளுக்கு கணவனை இழந்தவள். இந்த குழந்தை பிரசவித்த பொழுது அவளுடைய கணவன் இழந்து விட்டான். அவளுக்கு ஒரே ஒரு ஆறுதல் அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு இவள் வீட்டின் பின்புறத்தில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த காலத்து கதை இது. இது மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை இது. அப்பொழுது ஒரு கிருஷ்ட சர்ப்பம், பயங்கரமான கொடிய விஷமுடையதான கருணாகம் வருகிறது. தொட்டிலின் மீது ஏறி அந்த குழந்தையை தீண்டுகிறது. பச்சிலம் குழந்தையை கருணாகம் கடித்தால் என்ன ஆகும்? நான் நினைக்கச்சவே அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போயிடுறது இல்லையா? அது கடிக்கிறது. கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வரா. ஐயோயோ, என்னுடைய குழந்தைய பாம்பு தீண்டி விட்டது, யாராவது காப்பாற்றலை, என் குழந்தைய பாம்பு கடிச்சு விடுத்து யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துறான். வாசல்ல ஒரு வேடுவன், அர்ஜுன கண்ணு பேர், அவன் வாசல்ல போயிட்டு இருக்கான். சத்தம் கேட்டு உள்ள ஓடி வந்தான். பார்த்த உடனே அந்த கருணாகம்
தொட்டிலில் குழந்தைய கடிச்சதை பார்த்தோன்னே பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன குரூயாலிட்டி இந்த கருணாகத்துக்கு. பச்சிளம் குழந்தை அது தொட்டில படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணித்து, அது என்ன தப்பு பண்ணித்து? அப்படியே பச்சக்குன்னு வந்து அந்த கருணாகத்தை பிடிச்சிட்டான். பிடிச்சி கத்தி எடுத்து அதை வெட்டணும். அதை பிடிச்சி என்ன அநியாயம், என்ன அயோக்கியத்தனம், இப்படியா ஒரு குழந்தை, அந்த குழந்தைய போய் நீ கடிச்சிட்டியே அப்படின்னு அந்த பாம்பை குரோதத்தோடு பார்க்கச்சு. அந்த பாம்பு பேசுறது. அது அவனை பார்த்து சொல்லிட்டு, அப்பா நீ கோவிச்சுக்காத, எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் என் கையால் என்னால் கடிப்பட்டு அந்த குழந்தை இறக்க வேண்டும் என்பது அதனுடைய தலைவிதி. அது அப்படிதான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், காலன் என்னை ஏவினான், காலனுடைய கணக்கு இது, காலதேவன் போட்ட கணக்கு, அந்த கணக்கு பிரகாரம் நான் இந்த குழந்தையை கண்டிச்சிருக்கேன். இப்போ அவனுக்கு இன்னும் கோவம் வந்தது வேடுவனுக்கு. நீ பேசிட்டா நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுவேன் நினச்சிட்டு இருக்கியா? பெரிய வேதாந்தம் பேசுறதா நினப்பா அவனுக்கு. நீ கடிச்சுதான் அந்த குழந்தை செத்து போச்சு. கேட்டால் காலதேவன் போட்ட கணக்கு, காலதேவனாலே நான் ஏவப்பட்டிருக்கிறேன்னு புதுசாக ஒரு கதை சொல்றியே, நான் ஒத்துக்க மாட்டேன், இப்பயே உன்னை வெட்ட போகிறேன் பார் அப்படின்றான். அதுக்கு அந்த பாம்பு சொல்லித்து, வர ஒன்னால் எனக்கு மரணம் கிடையாது, இதுவும் காலதேவன் போட்ட கணக்கு, உன்னால் எனக்கு மரணம் வராது, பார்க்கலாமா அப்படின்னு. அதையும் தான் பார்க்கலாம்னு அவன் உள்ளுக்குள்ளே ஒரு உடைவாள், ஒரு சொருகு கத்தி ஒன்று வச்சுருக்கான். பிச்சுவா மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கோங்களேன். பெரிய வாள் இல்லை, சின்ன வாள் தான். அதை ஒரு உரைக்குள்ளே சொருகி வச்சுருப்பான் இல்லையோ, அந்த உரைக்குள்ளே கைவிட்டு அந்த பிச்சுவாவை எடுக்கச்சே அதற்குள்ள ஒரு பூநாகம், பூக்களில் இருக்கக்கூடியதான பாம்பு, அந்த பாம்புக்கும் விஷம் உண்டு. அது எப்படியோ அந்த உரைக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த பாம்பு இவனை கடிச்சது. யார? இந்த வேடுவனை கடிச்சது. இதை பார்த்த உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுவா, பதறி போயிட்டு டக்குன்னு அவன் கையில் ஒரு கட்டு போட்டுட்டு கடகடன்னு வீட்டுக்கு பின்புறத்தில் போய் தோட்டத்தில் சில பச்சிலைகளை பறித்து கொண்டு வந்து அந்த கடிப்பட்ட புண்வாயில் அதை புழிஞ்சி உடனடியாக சிகிச்சை பண்ணி அவனுக்கு உயிர் பிழைக்க வச்சுட்டான். யார? வேடுவனை. புரிஞ்சுதா உங்களுக்கு? பிழைக்க வச்சுட்டான். அந்த கடியில் கூட அவன் இந்த பாம்பை உடலை, இதை பிடிச்சிட்டு இருக்கான், கருணாகத்தை கையில் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ கருணாகம் சிரிச்சுது. வேடுவனை பார்த்து சொல்லித்து, ஐயா இப்போ புரியுறதா அவனுக்குன்ட்டு. என்ன புரியுறதா கேட்குறேன். பாம்பு கடித்தால் அதற்குரிய வைத்தியம் செய்வதற்கு இந்த பெண்மணிக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை பாம்பு கடிச்சதோ இல்லையோ, உடனே வீட்டுக்கு பின்னாடி ஓடி போய் தோட்டத்தில் சில பச்சிலை மூலிகைகளை கொண்டு வந்து உடனே புழிஞ்சி எடுத்து அந்த சாரை கொடுத்து உன்னை பழைக்க வச்சாலா இல்லையா? உன்னை இல்லைனா அந்த பூனாக கடித்த வேகத்தில் நீ செத்து போயிருக்கணும். உன்னை உடனடியாக அவள் பழைக்க வச்சாலா இல்லையா? ஆமாம். அதே பெண்மணி அந்த காரியத்தை ஏன் தன்னுடைய குழந்தைக்கு பண்ணல? பாம்பு கடிச்சா அந்த குழந்தைய பழைக்க வைக்கிறதான வைத்தியம் தெரிந்த பெண் தான் அவள். தன் குழந்தைய பாம்பு கடிச்ச உடனே அந்த குழந்தைக்கு அந்த சிகிச்சை பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? வைத்தியம் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? இதான் விஷயம். இது காலதேவனுடைய பிரேரணை. பிரேரணான்னு பேர் வச்சுட்டா நம்ம உடனே மிருத்யு தேவதைன்னு பயந்துட வேண்டாம். இது காலதேவனுடையதான தூண்டுதல், வேற வழி இல்லை. அது ஒரு கணக்கு பெருமாள் போட்டு வச்சிருக்கான், ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான். அந்த கணக்கு பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும். அதனால் இவனுக்கு நாளைக்கு மரணம், இவனுக்கு நேத்திக்கு மரணம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அந்த சமயத்தை கச்சிதமாக கால்குலேட் பண்ணி வைத்திருப்பவன் சித்திரகுப்தன் என்பதினால் கலையதாம் அகம் காலஹா, நான் காலன் என்று பெருமாள் தன்னை சொல்லிக் கொள்கிறான். அப்புறம் மிருகங்களுக்கெல்லாம் ராஜா, ஓங்கி அடித்தால் 1.5 டன் அப்படின்றாலும் இல்லையோ, சிம்ஹம். மிருகங்கள் காட்டுக்கு ராஜா என்று சிம்மத்தை சொல்லுகிறோம். அடுத்தது பட்சிகளுக்குள்ளே ராஜா யார? கருத்மான். சுபர்ணோசி கருத்மான் என்று வேதமானது கருடனை கொண்டாடுறது. வேதம் என்னும் கூட்டில் வாழும் வைனாத்தேயன் என்பதாக வேதம் அந்த கருடனுக்கு பெருமை. இந்திராதி தேவர்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக வாலகில்யர்கள் செய்த தவத்தின் பயனாக பிறந்தவன். அதே மாதிரி பவதாம் அப்படின்னா மூவிங் அர்த்தம், மொபிலிட்டி. போயிட்டே இருக்கு. காற்று தான், காற்று ஒரு இடத்துல நிற்குமா? காற்று அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறது சொல்ல முடியுமா? அதனால் காற்று மாறி அப்படின்னா பெருமாள் பவதாம் பவனஹா. அடுத்தது சஸ்திரபிருதாம் அகம் ராமஹா. கையில் ஆயுதம் தாங்கியவர்கள் இருக்காளே, ஆயுதம் எடுத்தவர்களுக்குள்ளே நான் ராமன்
ஏன்னா பெருமாள் பரசுராமனையும் வென்றவன். எப்போ ஏற்பட்டவன்? யாரெல்லாம் ஜெயித்தான்? கிரதுஹர சிகரி கந்துக விஹ்ருத்யுன்முக ஜகதருந்துத ஜிதஹரிதந்தி தந்த தந்துரோதந்த தசபதன தமன குஷல தசசதபுஜ முக நிருபதி குல ருதிர ஜரபரபரித பிருத்தர தடாக தர்ப்பித பித்ருக பிருகதி சுகதி விகதி கரணத பரிடிஷு பரிகா. சுவாமி தேசிகன் சாதிப்பார். இத்தனை பேரை ராமன் எப்படி அனாயாசமா ஜெயிச்சிருக்கான் பாருங்க. கார்த்தவீரியன் ஒரு ராஜா 1000 கை படைத்தவன். அவனை மாதிரி ஒரு ராஜா பார்க்கவே முடியாது. அந்த கார்த்தவீரியன் ராவணாதிகளெல்லாம் ஜெயிச்சவன். அப்பேற்பட்டதான கார்த்தவீரியனை ஜெயிச்சவன் யாரு? பரசுராமன் என்னும் மாமுனிவர். அக்ஷத்ராமிக சந்தரக்ஷயமாம் திரிசப்த கிருத்வஹா க்ஷிதிம். 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்சமே இருக்கக்கூடாது என்று அவர்களை கொன்று அவர்கள் தம் குருதியினாலே தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தவர் பரசுராமர். அவ்வளோ வைலண்டானவர் பரசுராமர். அந்த பரசுராமரை ரொம்ப அழகா ஜெயித்தான் ராமபிரான். யோசிச்சு பாருங்க, ராவணனை ஜெயித்த, கார்த்தவீரியனை ஜெயித்த, பரசுராமனை ஜெயித்த ராமன்னா ராமனுடைய பராக்கிரமம் எத்தகையது? ராமனுடைய பராக்கிரமம் எத்தகையது? அதனால ராமன் சஸ்திரபிருதாம் அகம் ராமஹா கோதண்ட பாணி. கோதண்டம் என்பது அவனுடைய வில். அந்த வில்லை கையில் பிடித்தவன். சஸ்திரங்களை ஏந்தியவர்களுக்குள்ளே நான் ராமன் என்று சொல்லுகிறான். அப்புறம் மகரஹா மீன்களின் ராஜா. ஸ்ரோதசாம் பெருகிக்கொண்டே ஓடக்கூடியதான நதிகளுக்குள்ளே அகம் ஜாஹ்னவி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெருகிக்கொண்டே ஓடக்கூடிய நதிகளுக்குள்ளே அகம் ஜாஹ்னவி. ஏன்னா நதிகளுக்குள்ளே சிறந்த நதி எதுனா கங்கை தான். விஷ்ணு வாம பதாங்குஷ்ட நகஸ்ரோத வினிஸ்ருதே. விஷ்ணு பாத வாம பதாங்குஷ்ட எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளிலிருந்து பெருகக்கூடிய பெருமை பெற்றதான நதி, புண்ணிய நதி இந்த கங்கை. ஜாஹ்னவினா கங்கைக்கு பேர். இந்த கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன், அப்போதான் உங்களுக்கு அழகாக பேர் தெரியும். பகீரதன் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும். அந்த காலத்தில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு தண்ணீர் வாங்குறது அவ்வளோ பெரிய கஷ்டன்றது அந்த காலத்திலே உண்டு. ஒரு நதி ஓடும், 2-3 ஸ்டேட் வழியாக அந்த நதி ஓடித்துனா ஒவ்வொரு ஸ்டேட்டில் அதுக்கு ஒரு அணையை கட்டிட்டாங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் பிரச்சனை வரும். அதை மறுபடியும் அங்கேருந்து அந்த நதியில் தண்ணி வரவழிக்கிறதுக்கு இவா பெருசாக போராடி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒருத்தர் போராடினார்கள்னா என்ன பண்ணுவான்? பகீரத பிரயத்தனம் பண்ணினான்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியத்தை ரொம்ப போராடி ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சார்னா பகீரத பிரயத்தனம் அவர் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவான். என்னென்னா, சகரன்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு 60,000 பிள்ளைகள் இருந்தா. சகரன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினான். அந்த யாக குதிரை தொலைஞ்சு போயிடுத்து. உடனே 60,000 பிள்ளைகளை அனுப்பினான், நீங்கள் போய் தேடின்னு வாங்கினான். அவன் நேராக பூமியெல்லாம் தேடி பார்த்து கிடைக்கலன்னு பாதாளத்துக்குள்ளே போனான். பாதாளத்தில் கபில முனிவருடைய ஆசிரமத்தில் அந்த குதிரை நின்றுந்தது. இவா கபில முனிவர் தான் அந்த குதிரையை திருடினார்னு தப்பாக நினச்சி அவர் அடிக்க போனான். அவர் கண்ணை திறந்தார். அவருடைய தபோபலத்தினால் இவா அத்தனை பேர் பஸ்மமாக போயிட்டான். என்னடா போனவர்களை காணுமே அப்படின்னு சகரன் தன்னுடைய பேரன் அம்சுமான்றவன் அனுப்பினான். அவன் போய் பார்த்தான், சாம்பல் கோவில் பெருசாக இருக்குது, பக்கத்தில் முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பக்கத்தில் குதிரை நிற்கிறது. போய் அந்த முனிவரை சேவிச்சான். சுவாமி என்ன சமாச்சாரம் இதுன்னா, வந்தியாடாப்பா இவெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய சித்தப்பா கழிவா தான், எல்லாம் என்கிட்ட அபச்சாரப்பட்டா மொத்தம் பெரியப்பாவோ சித்தப்பாவோ அதாவது உறவு வச்சுக்கோங்க. அதான் ஏன்னா அந்த அம்சுமான்றவனுடைய பிள்ளை தான், அசமஞ்சசன்றவனுடைய பிள்ளை தான் இந்த அம்சுமான். ஆனால் இவாள்லாம் உன்னுடைய தானே முன்னோர்கள் பித்திருக்கள், என்கிட்ட அபச்சாரப்பட்டா நான் கண்ணால் எரிச்சு விட்டேன், சாம்பல் கோவில் ஆயிட்டான். சுவாமி அவளுக்கு ஒரு நல்ல கதியை சொல்லுங்களேன்னர். தேவலோகத்துக்கு கங்கை வந்தால் அவளுக்கு நல்ல கதி, அதில் தர்ப்பணம் பண்ணால் அவளுக்கு நல்ல கத்தின்ட்டான். அது வரலாம் அந்த பூலோகத்தில் கங்கை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரலாம் பூலோகத்தில் கங்கை கிடையாது, தேவலோகத்தில் தான் இருந்தது. உடனே அம்சுமான் குதிரையை கொண்டு வந்து அப்பாகிட்ட தாத்தா கிட்ட கொடுத்தான். தாத்தா யாகத்தை பிடிச்சார். தம் பிள்ளைகளுக்கு நல்ல கதி வேணுமேனு ஆசைப்பட்டு அவர் தபஸ் பண்ணார். பலிக்கலை, போயிட்டு சேர்ந்துட்டார். அம்சுமான் தபஸ் பண்ணான், பலிக்கலை, போய் சேர்ந்துட்டான். அப்புறம் அந்த வம்சத்தில் ஒருத்தன் வந்தான், பகீரதன்னு பேர். அவன் பார்த்தான். உடனே கங்கையை குறித்து கடுமையான ஒரு தவம் பண்ணான். கங்காதேவி அவனுக்கு பிரத்யட்சமான என்ன வேணும்னாரு. இந்த மாதிரி நீ வரணும், வந்தால் தான் என்னுடைய தானே பித்திருக்கள் நல்ல கத்தி அடைவான்னா. நம்மலாம் பித்திருக்களை பற்றி கவலையப்படாமல் ஒரு அமாவாசை கூட, தை அமாவாசையோ ஆடி அமாவாசையோ வந்தால் கூட கண்டுக்கிறதே இல்லையே நம்மலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்கா பாருங்கள் பெரியவாள்லாம். கங்கை சொன்னால் இதெல்லாம் பிரம்மாவை கேளுனா. பிரம்மா சொன்னார், ஓகே கங்கையை நீ ப்ரொசீட் பண்ணிக்கோ, பட் ஆனால் கங்கையானவள் பூமியில் வேகமாக மேலே சொர்க்கத்துலேருந்து மேலேருந்து பூமியில் விழுந்தாள்னா அந்த ஃபோர்ஸை தாங்கிறதுக்கு பூமி 2ஆக பிளந்துடும்.
வாட்டர் ஃபோர்ஸ் அந்த மாதிரி அதனுடைய கரண்ட் அப்படி இருக்கும். அதை தாங்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் முடியும். பரமேஸ்வரன் அவரை போய் கேளுன்ட்டார். சரின்ட்டு பரமேஸ்வரனை கேட்டான், நீங்கள் தான் கொஞ்சம் அதை தலையில் தாங்கிக்கணும். ஓகேன்ட்டார். அப்போ கங்கைக்கு கொஞ்சம் கர்வம் வந்தது. என்னுடைய ஃபோர்ஸை பரமேஸ்வரனால் தாங்க முடியுமான்னு நினச்சா அப்படியே வேகமாக அவருடைய தலையில் விழுந்தா ஆகாயத்துலேருந்து. பரமேஸ்வரன் என்ன பண்ணார், ஜட்டை அப்படி சுற்றிட்டார், டேம் கட்டிட்டார். மொத்தம் மாட்டின்றது கங்கை. மறுபடியும் பரமேஸ்வரனை வேண்டினான். அவர் அனுகிரகம் பண்ணார். கங்கை வரா, பகீரதன் முன்னாடி போயிட்டு இருக்கான். ஃபோர்ஸாக அப்படி கல 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 கலன்னு வந்துட்டு இருக்கா கங்கை. போகிற வழியில் ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம், ஜன்னு என்பதான ஒரு மகரிஷி, பெரிய தபோதனர், பெரிய மகாத்மா. அவருடைய ஆசிரமம் இருக்குது. மகான்கள் இருக்கிற இடம் அவர்களுடைய வாசஸ்தானம். மற்றும் அவர்களை பார்த்தால் நம்ம பிரதட்சணமாக போகணுமே தவிர்த்து அவளை திமிரிண்டோ அவளை தள்ளிண்டோ அவளை மீறிண்டோ போகக்கூடாது. ஆனால் கங்கைக்கு கொஞ்சம் கர்வம் அடங்கலை. ஏற்கனவே பரமசிவன்கிட்ட அபச்சாரப்பட்டு அவர் பிடிச்சி கட்டி வச்சுட்டார். இப்பயும் அவளுக்கு கர்வம் வந்தது. அந்த ஜன்னு மகரிஷியுடைய ஆசிரமத்தை வாஷ் அவுட் பண்ணினான். மகரிஷி பார்த்தாருன்னா திடீர்னு ஒரே ஜலப்பிரவாகமாக வருது. ஓஹோ ஹோ ஹோ ரைட், ஓகே, கங்கை தான் இப்படி வேகமாக வரான்னு அந்த கங்கை ஜலத்தை எடுத்து அச்சுதாய நமகான்னு ஆச்சமனம் பண்ணார். ஒரு சொட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டார். என்ன எடுத்து மொத்த தண்ணியும் புஷ்குன்னு வயிற்றுக்குள்ளே போயிடுது. அவ்வளோதான், என்டையர் கங்கை வெண்ட் டு ஹிஸ் ஸ்டமக், வயிற்றுக்குள்ளே போயிடுது. பகீரதை முன்னாடி போயிட்டானே, சலபல சலபல சலபலன்னு வாட்டர் ஃப்ளோ சத்தம் வரணும் இல்லையோ, ஒரு ஃப்ளட் வந்தால் எப்படி சத்தம் வரும் இல்லையோ, சத்தமே வரல. திரும்பி பார்த்தா ஒரு ட்ராப் வாட்டர் கூட இல்லை. ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே, கங்கையை காணுமே அப்படின்னு ஓடி வந்தானா. மகரிஷி உட்காந்துருக்கார் சைலண்ட்டாக. சுவாமி உமக்கு ஏதாவது விஷயம் தெரியுமானார். தெரியும். கங்கை எங்கே என் தொப்பைக்குள்ளே இருக்குன்றார். சுவாமி நான் என் பித்திருக்களுக்கு நல்ல கதி உண்டாகிறதுக்கு பிரயத்தனப்பட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆகையால் தேவரீர் எப்படியாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. சரி போனா போட்டோம், நீ கேட்குறன்றதுக்கோசரம் கங்கையை விடுறேன். எனக்கு ஆக்சுவலி பார்த்தா கங்கையை விடணுன்றத நான் நோக்கமே இல்லை. அவ்வளோ கர்வத்தோடு அவள் பிரபாகம் வந்து என்னுடைய ஆசிரமத்தை தன்னுடைய வெள்ளத்தினால் அடித்து தள்ளின்னு போனா. அதனாலேயே எனக்கு அவளை பிடிக்கல. பட் இருந்தாலும் நீ நல்ல காரியத்துக்கோசரம் கேட்குற, எனவே உனக்காக நான் அந்த கங்கையை விடுறேன் அப்படின்னு தன்னுடைய வலது காதில் இருந்து அந்த கங்கை நீரை வெளியேற்றினார். ஆச்சமனம் பண்ண மகரிஷி, அச்சுதாய நமகான ஆச்சமனம் பண்ண மகரிஷி தன்னுடைய வலது காதின் மூலமாக கங்கையை வெளியேற்றினார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சரியா? அப்ப அந்த கங்கைக்கு ஒரு பெயர் உண்டாயிற்று. கங்கா அப்படின்னு அவளுக்கு பெயர். திரிபதகா என்பதாக சொர்க்கம் பூமி பாதாளம் என்னும் 3 உலகத்தில் பிரவகிப்பதினாலே அவளுக்கு பெயர். பரமசிவனுடைய ஜடையில் இருந்து வெளிவந்ததினாலே அலகநந்தா என்பதாக அவளுக்கு ஒரு பெயர் உண்டாயிற்று. பகீரதனை பின்தொடர்ந்து செல்லும் காரணத்தினாலே அவளுக்கு பாகீரதி என்னும் ஒரு பெயர் உண்டாயிற்று. நளினமாக எப்பொழுதும் அழகாக விஷ்ணுவினுடைய பாதத்திலிருந்து பெருகிச் செல்பவளாகினாலே அவளுக்கு நளினி என்னும் ஒரு பெயர் உண்டாயிற்று. இப்பொழுது ஜன்னு மகரிஷியினுடைய வலது காதில் இருந்து வெளிப்பட்ட காரணத்தினாலே கங்கைக்கு ஜாஹ்னவி என்று பெயர் உண்டாயிற்று. ஜன்னு மகரிஷியினுடைய வலது காதில் இருந்து அவள் வெளிப்பட்ட காரணத்தினாலே கங்காதேவிக்கு ஜாஹ்னவி என்னும் பெயர் உண்டாயிற்று. ஆகையால் தான் நண்பர்களே, இங்கே ஒரு தர்ம சூக்ஷ்மத்தை பார்க்க வேண்டும். இப்போ நாம் எல்லாரையும் கேலி பண்ணுறோம். சனாதன தர்மத்தின் வழி நடப்பவர்களை நாம தான் கேலி பண்ணுறோம். வெளியில் இருக்கிறவா கேலி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் ஈஸியாக கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா நமக்கு விஷயம் தெரியாது. மற்றவர்கள் செய்வதை பார்த்து நாம் எள்ளி நகையாடுகிறோம். என்ன பண்ணுவா, இந்த பிராமணர்கள் பூடுலை வலது காதில் சுற்றி கொண்டுதான் அவர்கள் டாய்லெட்டுக்கு போகணும். டாய்லெட்னா இப்போ ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே போகக்கூடாது. அந்த பூடலை வலது காதில் சுற்றி கொண்டு செல்ல வேண்டும். போயிட்டு வந்துட்டு வாயை கொப்பளித்து கை கால் அலம்பி வாயை கொப்பளித்து ஆச்சமனம் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இது பண்ணுறீங்களோ பண்ணலையோன்றதெல்லாம் பற்றி இல்லை விசாரம். இது ஏன் வலது காதில் சுற்றிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, வலது காதில் கங்கை இருக்கா என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஜன்னு காதில் தானே வந்தா சுவாமினர், ஜன்னு காதில் தான் வந்தா. நாம் குளிக்கிச்சே நம்ம காதில் கூட தான் தண்ணி போகிறது, அதனால் கங்கை இருக்குன்னு அர்த்தம் பண்ணதுக்கு அப்படி இல்லை. இந்த காதில் கங்கை இருக்குது. தீர்த்தக்கரையில் எந்த ஒன்று பொருளை வைத்தாலும் அது சுத்தி, அது சுத்தமானது. அதனால் காதில் பூணலை சுற்றிக்கணும். அது அசுத்தி ஆகாமல் அந்த பூணலை காப்பாற்றணும். ஏன்னா டாய்லெட் போகிறதுன்றது அசுத்தியான ஒரு காரியம்.
அதாவது உடம்புக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியதான மலத்தை வெளியேற்றுவது தானே. மலம்னா அழுக்குதுன்னு அர்த்தம். அதை கிளியர் பண்ணிட்டோம்னா திருப்பி நமக்கு கை கால அலம்பி வாயை கொப்பளிச்சுட்டு அதை திருப்பி சரி பண்ணி போட்டுக்கணும். இது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு ஆச்சாரம். அது போகிறோம், இதுக்கு மேலெல்லாம் இங்கே ரொம்ப யோசிக்க வேண்டாம். செய்பவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பார்த்து நாம் கேலி பண்ணாமல் இருந்தால் போகிறோம். இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டா போகிறோம். இப்படி ஸ்ரோதஸ் பெருகி ஓடக்கூடிய தண்ணீருக்குள்ளே நான் கங்கையாக இருக்கிறேன் என்று பரமாத்மா 30-31 இந்த 2 ஸ்லோகங்களினாலே உயர்ந்த அந்த பொருட்களின் பெருமையை அருளி செய்கிறான். பிரக்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலக்கலயதாமகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம் பவனः பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமகம் ஜஷாணாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பிரஹ்லாதச்சாஸ்மி தைத்யானாம் பிரஹ்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலः கலயதாமஹம் காலः கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம் பவனः பவதாமஸ்மி பவனः பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமஹம் ராமசஸ்திரபிருதாமஹம் ஜஷாணாம் மகரச்சாஸ்மி ஜஷாணாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். பிரஹ்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலः கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம் பவனः பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமஹம் ஜஷாணாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகமசாஸ்திரவிஸ்தரைः தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷசாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாமசங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण नारायण
बेरे शबरी ने दीनी स्वामी झूठे बेरे शबरी ने दीनी स्वामी झूठे बेरे शबरी ने दीनी शबरी ने दीनी शबरी ने दीनी स्वामी झूठे बेरे शबरी ने दीनी स्वामी रुचि रुचि भोग नारायण श्रीमन्नारायण नारायण 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 नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ